जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. ஸ்ரீ சங்கர சரிதம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். முழுதும் வேத சம்மதம் ஆனாலே வைதிகம் தொடர்கிறது. சரக்கூட்டில் படுத்துக் கொண்டிருந்த பீஷ்ம பிதாமகர் தர்மபுத்திரருக்கு பண்ணும் நீண்ட உபதேசம் மகாபாரதத்தில் சாந்தி பர்வம், அனுசாசன பர்வம் என்று 2 பர்வங்களாக வருகிறது. அதில் பக்தி உபாசனா மார்க்கங்களான பாஞ்சராத்திரம், பாசுபதம் ஆகிய 2ஐயும், தத்துவ சாஸ்திரமாக இருக்கப்பட்ட சாங்கியம், சாங்கிய தத்துவங்களின் அடிப்படையிலேயே மனோநிகிரகத்துக்கு கிரியாரூபமாக சாதனம் சொல்லும் யோகம் ஆகிய 2ஐயும், அதாவது இந்த 4 மதங்களையும் வேதத்தில் இருந்து பிரித்து வேறு வேறான தனி மதங்களாகத்தான் சொல்லி இருக்கிறது. சாங்கியம் யோக பாஞ்சராத்திரம் வேதாக பாசுபதம் ததா என்று சொல்லி இருக்கிறது. அதாவது சாங்கியம், யோகம், பாஞ்சராத்திரம், வேதங்கள், பாசுபதம் என்ற 5 மதங்கள் என்று இருக்கிறது. 5இல் ஒன்றாகவே வேதம் வருகிறதென்றால் மற்ற 4ம் வேத மதத்தை சேர்ந்தவை இல்லை என்றுதானே அர்த்தம். பாரதத்திலேயே இன்னொரு இடத்தில் யோகம் என்பதை அந்த மதத்தின் மூல புருஷரான பதஞ்சலியின் பெயரை வைத்து பாதஞ்சலம் என்று சொல்லி இந்த 5ஐயும் நானா மதானி, அதாவது வெவ்வேறு மதங்கள் என்றே ஸ்பஷ்டமாக குறிப்பிட்டிருக்கிறது. சிவமகின்ம ஸ்தோத்திரம் என்று ஈஸ்வர மகிமைகளை கூறுவதாக ஒன்று உண்டு. புஷ்பதந்தர் பண்ணியது. அது ரொம்பவும் பழமை வாய்ந்த ஸ்தோத்திரம். வடதேசத்தில் ரொம்பவும் பிரசித்தமாக இருப்பது. அதிலேயும் இப்படியே வேதம், சாங்கியம், யோகம், பாசுபதம், வைஷ்ணவம் ஆகியன வெவ்வேறு மதங்கள் என்றே சொல்லியிருக்கிறது. த்ரயீ சாங்கியம் யோக பசுபதி மதம் வைஷ்ணவம் இதி பிரபின்னே பிரஸ்தானே. குறிப்பு: சிவமகின்ம ஸ்தோத்திரம் ஸ்லோகம் 7. த்ரயீ என்றால் வேதம், அது ஒரு மதம். சாங்கியம் இன்னொரு மதம். யோகம் அதுவும் தனியாக ஒரு மதம். பசுபதி மதம் என்பது சிவபெருமானை குறித்த பாசுபதம், அதுவும் ஒரு தனி மதம். கடைசியாக இன்னொன்று வைஷ்ணவம். இவற்றை பிரபின்னமான பிரஸ்தானங்கள் என்று சொல்லி இருக்கிறது. அதாவது ஒன்றுக்கொன்று மாறுபட்ட மார்க்கங்கள் என்று அர்த்தம். பாரதத்திலும் சிவமகின்ம ஸ்தோத்திரத்திலும் இப்படி சொல்லியிருப்பதற்கு வேல்யூ அதிகம். பாரத கதை விஷ்ணு அவதாரமான கிருஷ்ண பரமாத்மாவின் கதையுடனேயே ஒட்டிப்போவது. ஹரிவம்சம் என்பதாக உள்ள பாரதத்தின் சப்ளிமெண்ட், அதாவது அனுபந்தம், ஸ்ரீ கிருஷ்ண சரித்திரத்தையே விரிவாக சொல்வது. அப்படி இருந்தும் வேதத்தின் சாமரஸ்ய பாவத்துக்கு, அதாவது சமரச மனப்பான்மைக்கு விரோதமாக மற்ற தெய்வங்களை குறைத்தும் ஸ்ருதி ஸ்மிருதி ஆச்சரணைகளுக்கு மாறாகவும் விஷ்ணுவை குறித்ததாகவே பாஞ்சராத்திரம் என்ற தந்திரம் அனுஷ்டிக்கப்பட்ட போது அதை பாரதம் வேதத்துக்கு புறசமயமாகவே சொல்லி இருக்கிறது. இப்படியேதான் சிவ மகிமைகளையே சொல்ல வந்த ஸ்துதியாயிருந்தாலும் சிவ மகின்ம ஸ்தோத்திரத்தில் பசுபதி மதத்தை வேதத்துக்கு புறசமயமாக சொல்லியிருப்பதும். மகாகவிகளின் வாக்குக்கும் ஒரு சத்திய பிரமாணம் உண்டு. ஆகையால் அப்படியும் ஒன்று இந்த விஷயமாக சொல்கிறேன். பண்டித சமூகத்தின் கௌரவத்தை நிரம்ப பெற்றவர் ஸ்ரீ ஹர்ஷகவி. பாண்டித்யம் இல்லாதவர்களால் அவருடைய புஸ்தகங்களை புரிந்து கொள்ள முடியாது. அவர் நலச்சரித்திரத்தை நைஷதம் என்று பெயர் கொடுத்து எழுதியிருக்கிறார். குறிப்பு: ஸ்ரீஹர்ஷர் பற்றியும் நைஷதம் பற்றியும் மேலும் சில விஷயங்கள் பண்பாடு எனும் பிரிவிலும் ஸ்வயம்வரத்தில் அத்வைதம் என்ற உரையில் காண்க. அதிலே தமயந்தி ஸ்வயம்வர கட்டம். நளன் ஸ்வயம்வர மண்டபத்திற்கு வந்திருக்கிறான். அவனுக்கும் தமயந்திக்கும் பரஸ்பர பிரேமை. அதனால் அவள் அவனுக்குத்தான் மாலை போடுவாள். இந்த இடத்தில்தான்
காவிய சுவை கூட்டி வைப்பதாக இந்த நாள் மர்மக்கதைகள் மாதிரி புதிராக ஒன்று நைஷதத்தில் நடக்கிறது. அதாவது ஒரு நளனுக்கு பதில் 5 நளர்கள் அடுத்தடுத்து உட்கார்ந்திருக்கிறார்கள். அதில் ஒருத்தன்தான் நிஜ நளன். பாக்கி 4 பேரும் தத்ரூபம் அவனை போலவே வேஷம் தரித்து கொண்டு வந்துள்ள அக்னி, யமன், வருணன், இந்திரன் ஆகிய 4 தேவர்கள். அந்த 5 பேரில் யார் நிஜ நளன் என்று தமயந்தி திகைத்து போகிறாள். இதை சொல்ல வரும்போதுதான் கவி ஸ்ரீஹர்ஷர் நாம் பார்த்து கொண்டிருந்த விஷயத்தை கொண்டு வருகிறார், உவமையாக கொண்டு வருகிறார். உண்மையான வேத மதமான அத்வைதம், அதை போலவே வேஷம் போட்டு கொண்டுள்ள சாங்கியம், யோகம், பாசுபதம், பாஞ்சராத்திரம் என்ற 4 மதங்கள் ஆகிய 5ம் சேர்ந்துள்ள போது எது நிஜம் எது பொய் என்று பிரமிப்பு ஏற்படுவது போல நிஜ நலனோடு நலவேஷம் போட்டு கொண்டிருந்த 4 தேவர்களை பார்த்தபோது இந்த 5 பேரில் யார் உண்மை நலன் என்று தமயந்தி பிரமிப்படைந்தாள் என்கிறார். பஞ்சம கோடி மாத்ரே மதானாம் அத்வைத தத்துவ இவ சத்யத ரேபி லோகஹ. நைஷதம் 13ஆம் பாகம் ஸ்லோகம் 36. இப்படியாக அந்த காலத்தில் நம் தேசத்தில் அனாதி காலமாக வேத வாக்குதான் ஈஸ்வர வாக்கான சத்தியமான மதம் என்று பண்டித பாமரரில் பெருவாரியானவருக்கு நம்பிக்கை இருந்ததால் வாஸ்தவத்தில் அவைதிகமான கொள்கைகளையும் கிரியா கலாபங்களையும் கொண்டிருந்த பல மதங்களும் தங்களை வைதிகமானவையாகவே வர்ணித்துக் கொண்டு ஜனங்களை கவர்வதாக இருந்தன. இவற்றில் சில பிலாசபியாக அறிவாளிகளை கவர்ந்தன, சில தெய்வ உபாசனைகளாக பொதுஜனங்களை கவர்ந்தன. எல்லா உபாசனா மார்க்கங்களுமே இப்படி இருக்கவில்லை. வாஸ்தவமாகவே வைதிகமாக ஒவ்வொரு சுவாமிக்கும் ஏற்பட்ட உபாசனைகளும் இருந்தன. ஆனால் ரொம்பவும் மங்கிப் போயிருந்தன. அவைதிகமாயிருந்து கொண்டு வைதிக வேஷம் போடும் தந்திரங்களே அதிகமாக பிரச்சாரத்தில் இருந்தன. இன்னொன்றை கூட சொல்ல வேண்டும். அதாவது வேதம் என்ன பெரிய அத்தாரிட்டி? வேதத்தை விட ஆகமம், அதாவது உபாசனா மார்க்கங்களான தந்திரங்கள் தான் அத்தாரிட்டி. இதுதான் பரமாத்மாவே உபதேசித்து ஸ்தாபித்தது என்று சொல்லிக்கொண்ட அநேக தந்திரங்களும் பிரச்சாரத்தில் இருந்தன. வேத மதத்துக்கு தனி பெருமை, அது பகவானே ஏற்படுத்தினது என்பதால் தானே. எங்கள் தந்திரம்தான் பகவான் ஏற்படுத்தியது என்று சில பேர் சொல்லி அதற்கும் கதை புராணம் எழுதி காட்டின போது அதோடு வேதத்தின் அதிகார பேதங்களையும் தளர்த்திவிட்டு ஜனங்களின் உணர்ச்சிகளுக்கு ருச்சியூட்டும் சடங்குகளையும் உண்டாக்கிய போது பல பேர் இதைத்தான் பின்பற்றுவோமே என்று இவர்கள் பின்னே போனார்கள். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகா பெரியவாச்சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर, जय जय शङ्कर हर हर शङ्कर, जय जय शङ्कर.